வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ஜியோ புக் 4G. ஸோ ஜியோவோட ஃபஸ்ட்டு லேப்டாப்னு சொல்கிறதா டேப்லெட் வித் கீபோர்டுன்னு சொல்கிறான்னு தெரில. ஸோ அவங்களோட JioOS ஆண்ட்ராய்ட்-பேஸ்டு JioOS ரன் பண்ணுற ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எம்ஆர்பி 32,000 இருக்குது. ஆனால் இங்கே விற்கிறது வந்து 15,799 வந்து விற்கிறாங்க. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது, ஸோ இது டே டு டே யூசேஜில் எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ யூஐ ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் அந்த JioOS எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே ஜியோன்னு போட்டிருக்கு. ஜியோ புக்குன்னு இந்த ஃப்ரண்ட்டில் போடல, வெறும் நம்பர் மட்டும்தான் போட்டிருக்கு. NB211220B அவ்வளோதான் போட்டிருக்கு. அது தவிர சைடில் வந்து அவங்களோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த லோகோ இருக்குது. ஸோ இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னா 35,605 போட்டிருக்கு. ஸோ ஆனால் அவங்க விற்கிறது வந்து 15,799 ஆன்லைனில் விற்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும் எங்கே வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ பாக்ஸில் வந்து ஜியோ புக் இருக்கும், அடாப்டரு, சிம் கார்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஜியோ புக் கைடுன்னு போட்டிருக்கு. ஆனால் சிம் கார்டு பில்டின்னாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு சிம் கார்டு போட்டிருக்கு. ஆனால் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2022 போட்டிருக்கு. ஸோ ஜான்வரி 2022 மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே விற்கிறது இப்போ தான். சார் வேல்யூ போட்டிருக்கு 1.355. ஸோ இதுதான் வந்து சார் வேல்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது 4G டிவைஸ் இருக்கிறதுனால சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கு. பாடி சார் மட்டும் தான் போட்டிருக்கு, ஏன்னா இதில் இயர்பீஸ் கிடையாது, கால்லாம் பேச முடியாது. அதனால் 1.355 கொஞ்சம் ஹை தான் இருக்குது, ஒன்றுக்கு மேலே. ஆனால் நம்ம எப்படியும் பாடியில் வச்சு யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பாக்ஸில் வந்து ஜியோ புக்கு, அதுவும் ப்ளூ கலர் தான். அது தவிர யூசர் மேனுவல் இருக்குது, ஜியோ புக் யூசர் மேனுவல், அடாப்டரும் இருக்குது. ஸோ இதுலேயே அடாப்டர் இருக்குது மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ 12 volt 2 amps. ஸோ ப்ரொப்ரைட்டரி அடாப்டர் தான். இதில் வந்து USB Type-C சார்ஜிங்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஓகே, இதில் வந்து ப்ளக்இன் எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கு. நான் ஆல்ரெடி சார்ஜ் பண்ணிட்டேன், சார்ஜ் கம்மியாக இருந்ததுனால. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் கிட்ட ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ SD கார்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு அது மட்டும் தான் போட்டிருக்கு. ஸோ போர்ட்ஸ் என்னெல்லாம் போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பில்டு குவாலிட்டி வந்து பார்க்குறதுக்கு ஃபீல் எல்லாமே நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் தான், ஆனால் மேட் ஃபினிஷ் இருக்குது, ஃபுல்லாக மேட் ஃபினிஷு. ஸோ அதனால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த அளவுக்கு எதுவுமே ஒட்டாது. சைடில் எல்லா இடத்துலையுமே மேட் ஃபினிஷ் தான் இருக்குது. பாட்டமில் வந்து அந்த நிற்கிறதுக்கு 4 புஷ் இருக்குது, பின்னாடி அதே தான் இருக்குது. ஸோ பவர்டு பை ஜியோ, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஜியோ போட்டிருக்கு. சார் வேலி மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்கு இதில். ஸோ சைனாவில் பண்ணி வரதில்ல, இங்கேயே தான் அசம்பிள் பண்ணுறாங்க. ரைட் சைடில் அந்த 3.5 ஆடியோ, அந்த ஹெட்செட் ஜாக், காம்போ ஜாக் அது இருக்குது. அதுக்கப்புறம் USB இருக்குது, USB 2.0 தான் இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோ SD ஸ்லாட்டும் இருக்குது. 128 GB வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அது தவிர இங்கே ஒரு லைட்டுக்கு தான் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பவர் அடாப்டர் இருக்குது, USB இருக்குது, அதுக்கப்புறம் USB HDMI இருக்குது, அவ்வளோதான். USB-C போர்ட்லாம் கிடையாது. ஸோ 2 USB போட்டு ஒரு HDMI போட்டு ஆடியோவுக்கு 3.5 ஆடியோவுக்கு பவருக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான். எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி செட்டப் பண்ணி தான் இருக்குது. இப்போது நம்ம 4G எப்படி ஆக்டிவேட் ஆகுது அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஃபீச்சர்ஸு, ஸ்பெக்ஸு இதெல்லாம் வந்து செக் பண்ணுவோம். ஓகே, ஜியோ புக் செட்டப் பண்ணியாச்சு. இது டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ இது நார்மலாக ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கிற TN டிஸ்பிளே தான். ஆனால் இந்த UI கொஞ்சம் JioOS அப்படின்ட்டு ஒரு தனியாக அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக ஆண்ட்ராய்டுக்கு மேலே இருக்கிற ஒரு இது. இங்கே சைடில் ஜியோவில் கிளிக் பண்ணால் இங்கே லாக், ஸ்லீப்பு, ஷட் டவுன், ரீஸ்டார்ட், அபவுட். விண்டோஸில் வந்து இங்கே வரும்ல, அது வந்து இங்கே இருக்குது. நடுவில் வந்து டேட் அண்ட் டைம் அப்படின்ட்டு இந்த கேலண்டர், ஆண்ட்ராய்டில் இருக்கிற கேலண்டர் அது அப்படியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல குவிக் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி வருமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு வைஃபை தான் இருக்குது, டுவெல் பேண்ட் வைஃபை இருக்குது. LTE வந்து இந்த பில்ட்டினாக சப்போர்ட் இருக்குது, அது வந்து ஸ்டோரில் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போதைக்கு ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் செக் பண்ணோம். ஸோ ப்ளூடூத் இருக்குது, DND ஏர்ப்ளைன் மோடு, அதுக்கப்புறம் பேட்ரி சேவரும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் ஆப்புக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அது அப்படியே டேரெக்டாக இங்கேருந்தே செட்டிங்ஸ் போகலாம். ஸோ ப்ளூடூத்து, வால்யூம், சவுண்ட் செட்டிங்ஸ்க்கு தனியாக எல்லாத்துக்குமே இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வைஃபை இங்கேருந்தே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ LTE வரும்போது டேட்டா இங்கே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து இங்கே வரும். அடுத்தது பேட்ரி வந்து இங்கே தெரியும், பேட்ரி சேவர் இங்கேருந்தே ஆன் பண்ணிக்கலாம்.
ஸோ பேட்டரி சேவரோட ப்ரிஃபரன்சஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ பாட்டமில் ஆல் ஆப்ஸ், ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்ம என்னெல்லாம் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இருக்கும். ரன்னிங் ஆப்ஸ் வந்து இதை கிளிக் பண்ண வரும். ஸோ இது பேக் பட்டனு, சர்ச் பட்டன். ஸோ சர்ச் பண்ணோன்னா நம்ம கம்ப்ளீட் ஆக்ஷன் இது போட்டு ஃபைல் மேனேஜர் இல்லை ஃபைல்ஸில் வந்து போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ், ஸோ இங்கே தனியாக டிஃபால்ட்டாக இங்கே ஒன்று இருக்கும். இந்த ட்ராஷ் பட்டன் வந்து இதை கிளிக் பண்ணால் இந்த ஃபைல் மேனேஜருக்கு தான் போகுது. ஸோ ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஸோ நிறைய ப்ரீ இன்ஸ்டால் ஆப் இருக்குது. ஜியோ பேஜஸ், எங்களோட ப்ரௌசர் வந்து ஜியோ பேஜஸ்ஸு. ஸோ க்ரோம் அந்த மாதிரி எந்த ப்ரௌசருமே இருக்காது ப்ரீ இன்ஸ்டால்டாக. நான் வந்து தனியாக ஏபிகே தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ தனியாக டவுன்லோட் தான் பண்ணிக்கணும் மேனுவலாக ஏபிகே. நான் கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லை, இதில் அவங்களோட ஜியோ ஸ்டோர் தான் இருக்குது. ஜியோ ஸ்டோரில் கொஞ்சம் லிமிட்டட் ஆப்ஸ் தான் இருக்குது. அந்த ஜியோ ஸ்டோருக்கு போனால் ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்குது. ஸோ கேட்டகரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிஸில் தனியாக டூல்ஸ் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டில் அந்த விக்கிபீடியா, அவங்களோட ஆப்ஸு, எஜுகேஷன் ரொம்ப கம்மியான இது தான் இருக்குது. வேணான்னா நம்ம ஏபிகே தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ப்ளே ஸ்டோர் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நிறைய வெர்ஷனு இன்ஸ்டால் ஆகலை. ஸோ அது தவிர ப்ரீலோட ஃபைல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறது. வேறு என்ன இருக்குது? ஜியோ பெயிண்ட்டு, ஜியோ ஸ்னிப்பிங் டூல் இருக்குது. அப்புறம் ஜியோ பிஎன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேலரி ஆப் இருக்குது. ஜியோ டெர்மினல்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஜேவிஎன்சி வியூவரு, மியூசிக்கு, அப்புறம் மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸ் இருக்குது, ஒன் நோட்டு, அவுட்லுக்கு. இந்த ஆப்ஸ்லாம் வந்து ப்ரீலோடடாக இருக்குது. மேனுவலாக வந்து நான் இந்த ஈட் ஆப் வந்து மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ ஏபிகே இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஜியோபுக்கு அதோட நம்பர் போட்டிருக்கு. ட்ரிங்கெட் அப்படின்னு போட்டு 2GB ரேம் தான் இருக்குது. ஸோ 2GB ரேம் 1.7GB இருக்குது. அதில் டிஃபால்ட்டாக வந்து 900 MB இப்போது இதுவாக இருக்குது. ஸோ 32GB ஸ்டோரேஜில் வந்து 22.2GB வந்து ஃப்ரீ இதுவாக இருக்குது. அதில் 19.6GB ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஸ்வைப் பண்ணால் சாம்சங் 665 காட்டுது. ஆக்சுவலாக வந்து 662 வந்து ரன் ஆகுது. 11nm ப்ராசஸர் தான். ஸோ இது ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான இது தான். ஸ்க்ரீன் வந்து அந்த 11.6 இன்ச் 1366x768 Adreno 610 GPUs. கேம்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஆட முடியும் அப்படின்னு தெரில. இவங்களே வந்து ப்ரீலோட கேம்ஸ் கொடுக்கல. ஆக்சுவலாக 5000 mAh பேட்டரி இருக்குது. எனக்கு வந்து இது தப்பாக போட்டிருக்கு. Android 10 தான் ரன் ஆகுது. ஸோ Android 10க்கு மேலே இந்த இது ரன் ஆகுது, இந்த JioOS வந்து ரன் ஆகுது. ஸோ அது தவிர கேமரா இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் தான் 2MP கேமரா. ஸோ அதான் இந்த ஒரு இது போட்டிருக்கு. ஸோ 2MP கேமரா, இதில் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோ, வீடியோ ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் கால்ஸுக்கு இதுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். அடுத்தது DRM இன்ஃபோ, வைட் L1 சப்போர்ட் இருக்குது. செக் பண்ணி பார்த்தேன். வேறு அந்த சென்சார்ஸ் மோஸ்ட்லி முக்கியமான சென்சார்ஸ் எதுவும் தேவையில்லை. எப்படியும் ஆக்சிலரோமீட்டர் அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் லைட் சென்சார் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சிஸ்டமில் போய் பார்த்தா பிரைட்னஸ் லெவல் ஆட்டோமேட்டிக் இருக்குது, நைட் லைட் இருக்குது, அவ்வளோதான். ஆட்டோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. ஸோ இதில் வந்து இது இல்லை. அப்புறம் சவுண்டுக்கு தனியாக கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஸ்டோரேஜ் இருக்குது. லொக்கேஷனில் எதுவும் போடலை. லொக்கேஷன் பர்மிஷன் இதில் போட்டிருக்கு, வேறு எதுவும் போடலை. மற்றபடி கனெக்டட் டிவைசஸில் நம்ம ப்ளூடூத்து, இந்த பிரிண்டர்ஸ் அதெல்லாமே இருக்கும். நெட்ஒர்க்கில் அந்த கனெக்டிவிட்டி, டியூவல் பேண்ட் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் LTE நெட்ஒர்க், அந்த டேட்டா, அப்புறம் ஏர்ப்ளேனு, டேட்டா சேவர், இதெல்லாம் வந்து நெட்ஒர்க்கில் இருக்கும். பர்சனலைசேஷன்ஸ், இந்த தீம் செலெக்ஷனு, வால்பேப்பர். ஆக்சுவலாக இங்கே விண்டோஸ் மாதிரி ரைட் கிளிக்கே பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைலு, நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். டேரெக்டாக டிஸ்பிளே சைக்கிள் மூவ் ஆகலாம். பர்சனலைஸ்டு ஆப்ஷன் போனால் ஷார்ட் பண்ணுறதுக்கு ஐகான் சைஸ் கூட மாற்றிக்கலாம். ஸோ சின்ன ஐகான்ஸாக வேணும் அப்படின்னா இது கூட மாற்றிக்கலாம். வால்பேப்பர்ஸ் வந்து அவங்களோட ஜியோவோட ஓன் வால்பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் டிவைஸ் வால்பேப்பர்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வேணும்னா அதை அப்படியே செட் பண்ணிக்கலாம். செட் வால்பேப்பர் கொடுத்தா அப்படியே செட் ஆகிடும். ஸோ செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸில் நம்ம என்னெல்லாம் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அது இருக்குது. டிஃபால்ட் ஆப் செட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸ்பெஷல் ஆக்சஸ் ஆப்ஸ், ஸோ என்னெல்லாம் ஆக்சஸ் ஆகுது அது அந்த இது இருக்குது. லாங்குவேஜஸ் வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது லாங்குவேஜஸ். ஸோ ஆட் லாங்குவேஜஸ் கொடுத்தா இப்போதைக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கா. அது செட்டப் பண்ணும்போது பூட் ஆகும்போது நிறைய லாங்குவேஜ் காட்டிச்சு. கீபோர்டு வந்து டிஃபால்ட்டாகவே சொல்லே கீபோர்டு ஒன்று இன்ஸ்டால் இருக்குது. வேணால் ஏபிகே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் கீபோர்டு, இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் பேக்லைட் கீபோர்டு கிடையாது. ஆனால் நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. இதில் வந்து ஃபங்க்ஷன் கீ இருக்குது, ஜியோ பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி இதில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பிரைட்னஸ் கண்ட்ரோல்லாம் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணாலே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வால்யூமும் அதே மாதிரி தான். ஸோ வால்யூமு, அதுக்கப்புறம் வைஃபை கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஆல் ப்ரெஸ் பண்ணி தனியாக ஒரு பட்டன் இருக்குது. ஸோ வைஃபை ஆன் ஆஃப்
அந்த ஆப்ஷன் வந்து இதுலேயே இருக்குது. அதுக்கப்புறம் நம்லாக் இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ வைஃபை நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது நம்ம வீடியோ குவாலிட்டி, இந்த பேனல் குவாலிட்டி எப்படி இருக்குது, டிஎன் பேனல் தான். ஸோ அந்தளவுக்கு வியூயிங் ஆங்கிள்ஸ் வந்து ஓகே டீசெண்டாக இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால அந்தளவுக்கு கிளார் தெரியாது. ஸோ நம்ம எதில் ஓப்பன் பண்ணலாம், க்ரோம்லேயே ஓப்பன் பண்ணலாமா? ஸோ ஹெச்டிஆர் ஸ்க்ரீன்லாம் கிடையாது, ஒரு பேசிக் இந்த ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஃபுல் பிரைட்னஸில் தான் இருக்குது. பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் ஓகே, இந்த சைட்லேருந்து பார்த்தா ஓரளவுக்கு டீசெண்டான வியூவிங் ஆங்கிள்ஸ் தான் இருக்குது. பிரைட்னஸும் ஓகே. அவுட்டோருக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை. மற்றபடி ஓகே தான். ஸோ நம்ம இப்போ ஆடியோவும் செக் பண்ணிடுவோம், NCS ப்ளே பண்ணி. ஓகே, லவுடாக தான் இருக்குது. ஓகே, லவுடாக தான் இருக்குது, பிரச்சனை எதுவும் இல்லை. ட்ராக் பேட் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு டைம் தேவை. டச் ஸ்க்ரீன் டிசைன் நல்லா இருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு 15,000 ரூபாய்க்கு ஒரு 15,000 16,000 ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான இதாக இருக்குது. நார்மலாக இவங்க மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ், அதெல்லாம் ஆஃபீஸ் ஆப்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால எடிட்டிங்க்கு, பேசிக் ப்ரௌசிங்க்கு, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி கேமரா ஓகே, வீடியோ சேட்டிங்க்கு ரொம்ப ஆவரேஜ் தான். கொஞ்சம் பிரைட்டான இது வேணும், இல்லைனா கொஞ்சம் டார்க்காக தான் தெரியுது குவாலிட்டி. மற்றபடி ஃபுல் கீபோர்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் தனியாக இப்போ டேப்லெட்லாம் வாங்கினா தனியாக கீபோர்டு வாங்கணும், அது எக்ஸ்ட்ரா காசு ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இது இருக்குது. 4G மட்டும் எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். வைஃபை ஓகே, வைஃபை டியூவல் பேண்ட் வைஃபைல ஸ்ட்ரென்த்து நல்லா தான் இருக்குது. ஸ்பீட் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு, குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. டியூவல் பேண்ட் வைஃபை இருக்குது. 662 ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் தான். மற்றபடி ஓகே ஓகே. இதுதான் வந்து JioBook லேப்டாப், 4G லேப்டாப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வேறு யாராவது வாங்கியிருக்கீங்களா, செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு அதுவும் சொல்லுங்கள். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.